அப்படியே ஒன்று குடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்ல அங்க ஒன்று எடுத்துன்னு வந்து குடிச்சிட்டேன் அங்க ஒன்று 3 திரும்பமா இப்ப மட்டும் முடிச்சிட்டா பாப்பா வணக்கம். ஆமா அப்படி வந்தடி பரிந்த காலத்தால் ஆமாமா பெரியவர்கள் ஆசிரம் பெற்று நம்மளை லட்சிக்கக்கூடிய ஆமாமா கலைத்தாய் அருளாலே வாழ்க்கை வல்லமுடன் என்று ஆமாமா ஆசீர்வாதம் தெரிவித்திருக்கிறேன். அதுட்டுமா அப்படி இருந்தாலும் ஆமா
தெய்வீக போல திருச்சபை. கண்டிப்பா இந்த திருச்சபை நாடி ஆமாமா அடியால் இடம் தங்கி வந்திருக்கிறேன். இன்னார் யார் இனி யார் யாரு? ஆமாமா என்னுடைய கலாச்சாரம் என்ன? கண்டிப்பா என்னுடைய கலாச்சாரம் என்ன? ஆமாமா போக போக சொல்லுகிறேன். ஆகட்டும் சொல்லுமா. அப்படி நாடுகளும் 86 நாடு தேசம். ஆமா அந்த தேசத்தில் சீனா நேபாளம் என்று சொல்லக்கூடிய 56 நாடு தேசம். கண்டிப்பா அந்த 56 நாடு தேசத்தில் நான் எந்த நாட்டில் பிறந்தேன், எப்படிமா எந்த நாட்டில் குமார்த்தியாக நான் வளர்ந்து வந்தேன் சொல்லுமா. அப்படி இருந்தாலும் அன்று நாளில் நாடோ கலிங்க தேசம். கலிங்க தேசம் என்று சொல்லக்கூடிய கலிங்க தேசத்தை ஜெகத்தோட அன்பருக்குரிய தந்தையார் பொன்னிராஜனுக்கும் ரத்னாவதி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்தேன். அப்படி பொன்னிராஜனா இருந்தாலும் அந்த கலிங்க தேசத்தாகப்பட்டது அந்த நாட்டை யாரு ஆண்டு வந்தார்? பொன்னிராஜன் என்று சொல்லக்கூடிய தந்தையார் ஆண்டு வந்தார். நாள் அளவிலே அந்த கலிங்க தேசம் என்று பெயர் மறந்து அந்த நாட்டுக்கு பொன்னி நாடு என்று பெயர் வந்தது. பொன்னி தேசம் அந்த தேசம் என்று பெயர் வந்தது. அந்த நாட்டில் பார்த்தால் பொன்னிராஜனுக்கும் தாயாக விளங்கக்கூடிய ரத்னாவதி அம்மையாருக்கும் நாட்டுக்கு ஒரு அரசனாகவும் ஒரு ராணியாகவும் திகழ்த்தார். கண்டிப்பா திகழ்வட்டார் இல்லையா? அப்படி இருந்தாலும் நாடு ஆளக்கூடிய ஒரு மன்னரா இருந்தோம் மனதில் ஒரு சஞ்சலம். என்னமா ஏன்னா ஒரு பெண்களை இருந்தாலும் கண்டிப்பா புகுந்தி பிறந்த இடத்தை விட்டு புகுந்து விட போகிறோம். கண்டிப்பா அந்த புகுந்த இடத்தில் சென்று குழந்தை பாக்கியம் தந்தனா பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் பெறணும் வேண்டும். அப்படி நாடு ஆளக்கூடிய அரசன் ராணியாக இருந்து மனதில் ஓர் இரு சஞ்சலம், குழந்தை இல்லை என்று மன வருத்தத்தோடு இருந்தார்கள். ஏன்னா பிள்ளைகள் இல்லாத வீட்டில் சாதங்கள் சாப்பிட்டா புழுவிற்கு சமம் என்பார்கள். அதனால் என்ன செய்தார்? ஒரு நாள் தந்தை யாரும் தாயாகப்பட்டவர்களும் நம்ம மரணம் அடைய வேண்டும். குழந்தை இல்லாத நாம நாட்டில் வாழக்கூடாது என்று கண்டிப்பா நம்ம மரணம் அடைய வேண்டும். ஒரு மரணம் அடைய வேண்டும் என்றால் நம்ம நாட்டில் மரணம் ஆகுமா? ஆகாது. கானகம் புறப்பட்டார். அந்த கானகம் புறப்பட்டு அந்த கானகத்தில் பார்த்தார் தற்கொலைக்கு முயற்சியார்.
அப்படி ஒரு வீர மன்னனா இருந்து புறமுதுவை காட்டலாமா? காட்டக்கூடாது. ஒரு எதிரியாளி இருந்தாலும் சரி, கொலை தூண்ட செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய எதிரியை இருந்தாலும் சரி, கண்டிப்பா புறமுதுவை காட்டக்கூடாது. கைப்பே இருந்து அங்கே மாண்டாலும் நெஞ்சு நிமிர்ந்து இருக்க வேண்டும். அப்போது என்ன செய்தார்? கையில் இருக்கக்கூடிய அம்பை எடுத்து மேலுக்கு எய்தார். அந்த அம்பாகப்பட்டது வருகின்ற போது மாறாகப்பட்டது கொடுத்து நம்ம மாலை வேண்டும் என்று அம்பு தொடுத்தார். அப்போது தெய்வலோகம், பொண்ணு லோகம், அமரவதி பட்டணம் என்று சொல்லக்கூடிய 30 நாட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரிய மன்னனும் இந்தாணி அமையரும் ஜகத்தோட எதிர் வந்தார். ரதத்தில் வந்தார்கள். அப்போது வருகிற போது அந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய பூலோகத்தை சுத்தி காட்டுவதற்காக ராணி அமையர் என்று சொல்லக்கூடிய இந்திராணி அமையர் அந்த தேர்தலில் அமர வைத்து சுத்தி காட்டினார். அப்போது அந்த கானகத்தில் பார்த்தா என்னுடைய தந்தையாகப்பட்டவரும் தாயாகப்பட்டவரும் தற்கொலைக்கு முயன்றார். அப்போது சாமி மாநிலா இருந்து மாநிலர்கள் பார்த்தால் இந்த கலியுகத்தில் திரும்பவும் மாறுகிறார் என்று நேராக வந்தார். வந்த உடனே ஐயா தற்கொலை செய்கிறாயே, உனக்கு என்ன செஞ்சலம், என்ன துன்பங்கள் நடந்தது என்று கேட்டார். அப்போது நாடு ஆளக்கூடிய ஒரு மன்னர்களா இருந்து குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் இல்லை, இழந்து விட்டோமே என்று முறையிட்டார். அப்போது அஞ்சி கலங்க வேண்டாம், தற்கொலை முயற்க வேண்டாம். என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய என்ன மாலை, செங்கண்ணி மலை என்று சொல்லக்கூடிய சொர்ணமலை இருக்கிறது. அந்த சொர்ணமலையை துணை கொண்டு குழந்தை பாக்கியம் பெறலாம் என்று என்ன கொடுத்தார்? சொர்ணமலையை கொடுத்தார். அந்த சொர்ணமலையை கொடுத்து யாரெல்லாம் வந்து எப்படிலாம் யாகம் சேர்த்தார் சொல்லுமா சொல்றேன். வேள்வி என்று சொல்லக்கூடிய அத்தரி ரிஷிமர்கள் என்று சொல்லக்கூடிய பாம்புவி தேவர் முதல் அனைவர்களும் சென்று ஒரு நாடு ஆளக்கூடிய ஒரு மன்னராகப்பட்டவர் குழந்தைகள் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய யாகம் புத்திரகாமன் யாகம். ஒரு நாடு அரசராகப்பட்டவர் யாக வளர்க்கிறார்னா அமைதி இருப்பார்களா? கண்டிப்பா அனைத்து ரிஷிகளும் கொண்டு வந்து வேள்வி வளர்த்தினார். என்ன மாலை வைத்து சொர்ணமலை என்று சொல்லக்கூடிய சொர்ணமலையை துணை கொண்டு வேள்வி வளர்த்தினார். அந்த வேள்வி வளர்க்கின்ற போது பொன் கலசம் என்று சொல்லக்கூடிய பொன் கலசத்தை வைத்து வேள்வி வளைக்கும் போது அந்த வெப்பத்தால் அந்த பொன் கலசமாகப்பட்டது உருங்கியது. அந்த உருங்கிய பின்னாலே எனக்கு முதல் பெயர் என்னமா சொல்றேன் சொல்லுமா. எனக்கு முதல் பெயர் சுவாங்கியா இருந்தாலும் இரண்டாவது படியாக அந்த வேள்வி வளர்த்தினார் இல்லையா, அந்த பொன் கலசம் பொன் கலசமாகப்பட்டது வேள்வி வளர்க்கின்ற போது பொன் கலசம் அருகாமையில் இருந்தது. அந்த பொன் கலசமே உருங்கி பிறந்தேன், வேள்வியில் பிறந்தேன். அப்படி பிறக்கும் போது அந்த பொன் கலசம் உருங்கி பிறந்தவனா எனக்கு இரண்டாவது பெயர் பொன்னுருவி என்று அழைப்பார்கள். பொன்னுருவி எப்படி பொன்னுருவி என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெருமைகள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த தினத்தில் பார்த்தா ஏதோ காரணம் தெரியவில்லை, உடம்பெல்லாம் அசதியாக இருக்கிறது. கண்டிப்பா அடித்து போட்டது போல் இருக்கிறது. இந்த தினத்தில் நித்திரை என்று சொல்லக்கூடிய தூக்கம் வர போல் தெரிகிறது. கண்டிப்பா என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய அந்த அம்மான் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய தாதிமார்கள் இருக்கிறார். கண்டிப்பா தாதிமாரை அழைத்து வந்தா மற்ற சமாச்சாரம் சொல்கிறேன். அழைத்து வருகிறேன்.
போறேன்